நீங்கள் பிடித்த வலைத்தொடர்களும் விளையாட்டுகளும் மிஸ்ட் உண்மையான வாழ்க்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஒருபோதும் யோசித்தீர்களா? இதுவரை நீங்கள் அறிந்திராதது என்னவென்றால், இணையத்தில் முதலில் வாங்கியது எது என்று உங்களுக்கு தெரியும். அல்லது ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக விமானம் இருக்கும் 1வது நகரம். உலகில் மிகவும் மதிக்கப்படும் நபர் யார்? வீடியோவை தொடங்குவதற்கு முன் நீங்கள் வீடியோவை லைக் செய்து சேனலை சந்தா எடுக்கவும். இப்படி சுவாரஸ்யமான மற்றும் தகவல் அளிக்கும் தகவல்களுக்கு உங்கள் ஒரு கிளிக் எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது. அப்படியெனில் நாம் தொடங்கலாம். நீங்கள் இணையத்தில் முதலில் வாங்கிய பொருள் என்னவென்று அறிவீர்களா? இணையத்தில் முதலில் கஞ்சா விற்கப்பட்டது மற்றும் வாங்கப்பட்டது. இது 1920 தொடக்கத்தில் நடந்தது. இது இணையத்தை பயன்படுத்தி பதிவுகளை பரிமாறுவதற்கான முதல் எடுத்துக்காட்டு ஆகும். இணையத்தில் முதல் பாதுகாப்பான ஆன்லைன் பரிமாற்றம் 1994 நடந்தது. நெட் மார்க்கெட்டிங் என்ற வலைத்தளம் உருவாக்கப்பட்டது. அவர்கள் தனது நண்பருக்கு ஸ்ட்ரீம் சிடியை விற்றனர். ஒரு நகரம், அங்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விமானம் உள்ளது. அந்த மடன் யுகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கார் உள்ளது. காலத்தில் வீடுகளில் பைக் மற்றும் கார் இருப்பது. விமானத்தை பற்றி பேசினால் நடிகர்களில் சிலருக்கு மட்டுமே தனிப்பட்ட விமானம் இருக்கும். ஆனால் உலகில் ஒரு நகரம் உள்ளது, அங்கு ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட விமானம் உள்ளது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, இங்கு மக்கள் அலுவலகத்திற்கு செல்லவும் மற்ற வேலைகளுக்காகவும் விமானங்களை பயன்படுத்துகிறார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஒரு விசித்திரமான நகரம் உள்ளது. இந்த நகரத்தின் சாலைகள் பரந்த உள்ளன. விமான நிலையத்தில் அழுவதை விட சாலையில் திருட்டு அதிகம் என்று தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். இது பைலட்டுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் தனது விமானத்தை அருகிலுள்ள விமான நிலையத்திற்கு எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்பதற்காக செய்யப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த உலகம் உண்மைகளால் நிரம்பியுள்ளது. அதில் ஒரு மிகவும் வலியுறுத்தப்பட்ட உண்மை என்னவென்றால், உலகில் மிகவும் மதிக்கப்படும் உயிரினம் யார் என்பது. சிலர் கொசுவை நினைத்துக் கொண்டிருக்கலாம், சிலர் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையானது கோழி. ஏனெனில் உலகத்தை இட முயற்சித்தவர்களை எல்லாம் அழித்துவிட்டனர். காலை அலாரம் அடிக்கும் போது மக்கள் ஸ்னூஸ் செய்கிறார்கள். ஆனால் அந்த பிச்சைக்கார கோழி ஸ்னூஸ் செய்ய முடியாது. அவன் ஒவ்வொரு நாளும் குறுகுறு செய்கிறான். ஆனால் அவன் செய்த தவறு அவனை மூழ்கடிக்கிறது. இப்போது நினைத்து பாருங்கள், கோழி ஒருபோதும் தாமதமாக எழுந்து பார்க்கவில்லை. ஆனால் அவளின் நிலைமை இவ்வாறு உருவாகியுள்ளது. காலை நேரத்தில் கூட எழுந்து தட்டில் கூட காட்சியளிக்கிறது. பப்ஜி விளையாடும் 4 குழந்தைகளின் அம்மாவுக்கு காதல் ஏற்பட்டது. எல்லையை கடந்து இந்தியா வந்தார். பப்ஜி விளையாடும் 4 குழந்தைகளின் அம்மாவுக்கு காதல் ஏற்பட்டது. உண்மையில் பாகிஸ்தானின் ஒரு பெண்ணை கிரேட்டர் நொய்டாவில் போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் அவர் தனது காதலனை சந்திக்க சோல், இந்தியா வந்ததாக தெரிய வந்தது. பாகிஸ்தானின் ஒரு பெண், அவளின் பெயர் சீமா ஹத், டெல்லியில் தனது கூறப்படும் காதலன் சச்சினுடன் வாழ்ந்துள்ளார். கடத்தல், நீங்கள் பலவற்றை பார்த்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் வரலாற்றின் மிக பயங்கரமான மற்றும் அடர்த்தியான கடத்தலின் பற்றி ஒருபோதும் கேட்டிருக்கிறீர்களா? அதனால் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள தாஜண்டனில் பிரிந்து கொள்ளையர்கள் ஒரு பெண்மணியின் வீட்டில் புகுந்தனர். அவங்களை அங்கு மிகவும் பாதுகாப்பான வைத்திருந்தனர். இது ஒரு போதைப் பொருள். அதனால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த பொடியை தங்களுடன் எடுத்துச் சென்றனர். கொள்ளையன் போதைப் பொருள் வியாபாரியிடம் இதிலிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் அவர்கள் போலீசில் சிக்கினார்கள் மற்றும் அவர்கள் நினைத்தபடியே போதைப் பொருள் அல்ல, அது ஒரு பெண்ணின் பட்டு மற்றும் தேவையற்ற நாயின் எலும்புகள் என்பதை கண்டுபிடித்தனர். இதன் பொருள் கொள்ளைக்காரன் தனது சொந்த கைகளால் வரலாற்றில் மிகவும் ஆபத்தான மோசடி ஒப்பந்தத்தை செய்தான். இப்போது சிறையில் உட்கார்ந்திருக்கும் ஏழை பையன் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும், நாங்கள் சேகரிக்க வேண்டும். அதனால நண்பர்களே, இந்த கதை கற்றுக் கொடுக்கிறது, திருட்டு மோசமான விஷயம். ஆனால் அறிவில்லாமல் திருடுவது மிகப்பெரிய பாவமாகும். யுனைடெட் கிங்டம் சங்கத்தின் ஆய்வின்படி பிரிட்டனில் பிஸ்கட் மற்றும் தேநீருடன் சமோசா சாப்பிடுவது மிகவும் பிடிக்கும். இந்த ஆய்வின்படி சமோசா நக்சாக்கள் முதன்மை இடத்தில் உள்ளன. இதுக்கப்புறம் 29 வயதான 10 பேரில் 1 பேருக்கு பிடித்த நக்சாக்கள் கர்னுல்லா பார்பி ஆகும். எண் 9. தங்கத்தை பார்த்தீங்களா? நரத்தில் 1 தங்க கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோவில்களை புனிதமாக கருதுகிறார்கள். தொலைதூரத்தில் இருந்து மக்கள் இதற்கு பூஜை செய்ய வருகிறார்கள். கண்டுபிடிக்கப்பட்டது ஜெனடிக் மியூட்டேஷனின் காரணமாக இந்த கழிவுகளின் நிறம் தங்கமாக மாறியுள்ளது. இந்த கழிவுகள் தனுஷ்கோடி மாவட்டத்தின் நகராட்சி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மிதிலா உலக வாழ்க்கை நம்பிக்கை காட்சிகளை இந்தியா என கூறியுள்ளது. நகங்களை மசாஜ் செய்வதனால் என்ன நடக்கிறது? நீங்கள் இதுவரை அறியாதது. நீங்கள் மக்களை நகங்களை மசாஜ் செய்வதை பார்த்திருப்பீர்கள். இதனால் முடிகள் அழகாக வலிமையான இருக்கும் என்று நம்புகிறார்கள்.
உண்மையில் நகங்களை மசாஜ் செய்வது 100 ஆகும் வாலாயம் என்று அழைப்பர். இது செய்வதன் மூலம் முடிகளில் தொடர்புடைய பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். முன்கூட்டியே முடிகள் வெள்ளை ஆகுவது, முடிகள் விழுவது மற்றும் பிற பிரச்சனைகள். எங்கள் நாட்டில் உலகின் மிகப்பெரிய சிலை ஒன்று உள்ளது. இது ராமாயணத்துடன் தொடர்பு கொண்டது. கதைகளுடன் தொடர்புடைய சிலை 200 அடி நீளம், 50 அடி அகலம் மற்றும் 20 அடி உயரம் கொண்டது. இந்த சிலை ராமாயணத்தில் உள்ள எதையாவது நமது நாட்டில் உள்ள ஒரு விஷயம் என்று கூறப்படுகிறது. இது இந்தியாவின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. எல்லோரும் இதை பார்த்து பெருமை உணர்கிறார்கள். அப்படி ஒரு சிலை கேரளாவின் கோலத்தில் அமைந்த ஜடாயு பூங்காவில் உள்ளது. இந்த பூங்காவில் உலகின் மிகப்பெரிய பீ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்கா இன்ஃபினிட்டி அழகான மலைகளில் அமைந்துள்ளது. இந்த பூங்காவில் பயணிகளுக்கான பல வசதிகள் உள்ளன. சிறப்பு விஷயம் என்னவென்னா, உலகின் இந்த மிகப்பெரிய பீச்சின் சிலை ராமுடன் தொடர்புடையது. நீங்கள் ஒருபோதும் சிட்டியின் உண்மையான முகத்தை பார்த்தீர்களா? புகைப்பட கலைஞர் இதனை எடுத்துக்கொண்டு விருது வென்றுள்ளார். நண்பர்களே, இந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த புகைப்படத்தின் ஒரு சிறப்பு விஷயம் என்னவென்றால், மைக்ரோஸ்கோப் மூலம் இப்படியான புகைப்படத்தை 5 மடங்கு பெரிதாக்கியுள்ளனர். பார்க்கையில் இந்த படம் உருவாகியுள்ளது. புகைப்பட கலைஞர்களுக்கான ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு சிறப்பு விஷயம் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒரு புகைப்பட கலைஞர் சிட்டியின் புகைப்படத்தை எடுத்தார். இது பரபரப்பை ஏற்படுத்தியது. புகைப்படம் பயங்கரமாக உள்ளது. புகைப்பட கலைஞருக்கு விருது. புகைப்படத்தை பார்த்தால் இது ஒரு சிட்டியின் புகைப்படம் என்று தோன்றவில்லை. ஒரு திரைப்படத்தின் கிராபிக்ஸை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான விலங்கு காட்டப்பட்டது போல் தெரிகிறது. மரணம், ஸ்டேக் மற்றும் காம்போவின் 3.7 லிட்டர் விஷத்தின் விலை $39 மில்லியன், சுமார் 266 கோடி ரூபாய் ஆகிறது. இது உலகின் மிகச் செலவான விஷம். மரணம், ஸ்டேக் மற்றும் காம்போவின் விஷம் செலவானது ஏனெனில் இது அரிது. இதன் விஷத்தை பெறுவது மிகவும் கடினம். இந்த காம்போவின் விஷத்தை பல வகையான மருந்துகள் மற்றும் அழகியல் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறார்கள். இதன் மூலம் எந்த ஒரு வகை நோய்களின் சிகிச்சை செய்யப்படுகிறது. புனித் ராஜ்குமார் மற்றும் விஷால் பற்றிய சில பாதுகாப்பு விஷயங்களை நீங்கள் இன்னும் அறியவில்லை. புனித் ராஜ்குமார் மறைந்த பிறகு அவரின் 1800 அந்நிய குழந்தைகளின் பொறுப்பை சூப்பர் ஸ்டார் விஷால் எடுத்துள்ளார். பாலிவுட் நடிகர் இருந்தால் ரொம்ப விருப்பம் கிடைக்கும். இன்றைக்கு தென்னிந்தியாவை எவ்வளவு பேர் விரும்புகிறார்கள் என்பதை பார்ப்போம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அமெரிக்காவில் லைஃபாய் சோப்பு உள்ளது. ஏன் என்றால் இந்த சோப்பு மனிதர்களுக்கு தீங்கானதாக கருதப்படுகிறது. அங்கு உள்ள மக்கள் இந்த சோப்பை பழத்தோழ விலங்குகளின் சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறார்கள். பட் மக்கள் இந்த சோப்பை குளிக்க பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இலஹாபாத் உயர் நீதிமன்றம் லிவ் இன் உறவுக்கு முக்கியமான தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பின்படி குழந்தைகளின் அமைதியான உறவுகளில் பெற்றோர்கள் தலையிட முடியாது. நீதிமன்றம் கூறியது, பெற்றோர்கள் உட்பட யாரும் 2 பேருந்துகளுக்கிடையில் அமைதியான ஒற்றுமையை தடுப்பதற்கான உரிமை இல்லை. நீங்கள் பிடித்த தொடர்ச்சிகள் ஸ்பீட் கேம் மற்றும் மணி ஹிஸ்ட் வாழ்க்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? சரியாகவே, ஸ்பீட் கேம் உண்மையான வாழ்க்கை, அதாவது ஸ்பேர், ஸ்பீட் கேம் மற்றும் திரைப்படம் அல்லது வலை தொடர்ச்சியின் பேச்சு. இது உண்மையான வாழ்க்கை நிகழ்வுகள் அல்லது அதன் ஊக்கமளிக்கும் கதைகளின் அடிப்படையில் இருக்கிறதா? ஸ்பீட் கேம் என்பது 1 கார்போனிக் கொரியன் வலை தொடர்ச்சியாகும். கதை ஏழ்மை, ஆசை, மனித போராட்டம் பற்றியதாக உள்ளது. ஆனால் கருத்து 4 பத்தி 6 இல் காணப்படும் கொரிய நிகழ்வுகளால் ஊக்கமளிக்கப்படவில்லை. பரந்த அளவில் இல்லை. ஸ்பீட் கேம் கதை வரலாற்றின் கற்பனை விளைவாகும். இது ஒரு இனிமையான வலை தொடர்ச்சி. இது வங்கி கொள்ளையடிக்கும் திட்டம், கட்டமைப்பு, போராட்டம் மற்றும் குழு வேலை பற்றிய கதையை அடிப்படையாக கொண்டது. இதற்கு உண்மையான நிகழ்வுகளுடன் எந்த நேரடி தொடர்பும் இல்லை. ஆனால் இது ஆழமான ஆராய்ச்சி மற்றும் அற்புதமான கதை மூலம் உண்மையாக உணரப்படுகிறது.